மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நிறைய உணவு முறைகள் சொல்லியிருக்கேன். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு டீ இருக்குங்க. அது என்ன டீ? ஒரு கஷாயம் இருக்கு. அது என்ன கஷாயம்? என்ன மாதிரி ட்ரிங்க் குடிச்சா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டக்குனு சுகர் இறங்குறது நம்ம பார்க்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த டயபெட்டிக்கை பத்தி நிறைய மித்து இருக்குங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிக் இருக்கவங்க சக்கரை ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது, பனவெல்லம் சாப்பிடலாம், நாட்டு சக்கரை சாப்பிடலாம், வெல்லம் சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிக் பேஷண்டா அவங்க இருக்காங்க, சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க வந்து மெடிகேஷன்ஸ்னால பக்காவா இருக்கு அப்படின்னா வேணா நீங்க இது எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் சுகருக்கு பதில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒயிட் சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வந்து சல்ஃபியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கதாங்க செய்யுது. அந்த சல்ஃபியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சல்ஃபர் கண்டென்ட் அப்படின்றது அந்த ஒயிட் சுகர்ல இருக்கதான் செய்யுது. அதனாலதான் வந்து எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து அந்த ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த வெல்லம், பனை வெல்லம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொலாசஸ் அப்படின்றது இருக்கு. அந்த மொலாசஸ்னால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால எடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மேடம் நாங்க காஃபி டீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் 400-450 இருக்கும், காஃபி டீல நாங்க இத்தனைக்கும் சர்க்கரையே போட்டு குடிக்கிறது இல்லை மேடம், நாட்டு சர்க்கரை தான் போட்டு குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, வீட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, நம் வீட்டு சர்க்கரை, பக்கத்து வீட்டு சர்க்கரை, எந்த சர்க்கரையும் போடக்கூடாது. உங்களுக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸா இருக்கு அப்படின்னா ஓகேங்களா. கண்ட்ரோல் வந்துச்சுன்னா தாராளமா நீங்க போட்டுக்கலாம். சர்க்கரைக்கு ஒயிட் சுகர் பதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, எல்லாமே பாத்தீங்கன்னா 100% சுகருங்க. அதனோட என் ப்ராடக்ட், இப்ப ஹனி எடுத்தா கூட அதனோட என் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸை நம்ம செல்கள் வந்து உட்கிரகிக்க மாட்டேங்குது. அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. நம்ம கணையத்துல சுரக்கிற இன்சுலின் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. அதனாலதான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷனே. இன்னும் நம்ம சுகரை வந்து எந்த ஃபார்ம்ல எடுத்தாலும் அது சுகர் தானே. ஒரு ஃபார்ம்ல சுகர் எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவியா அஃபிசினாலிஸ், இந்த இனிப்பு துளசி. இது வந்து பாருங்க சாதா சக்கரை மாதிரி 20 மடங்கு இனிப்பு. ஆனா இதுல சுகர் ஏறவே ஏறாது. ஓகேங்களா. சோ இது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பொதுவாவே டயபெட்டிக் வந்து பாருங்க எங்களை மாதிரி எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து இந்த டயபெட்டிக்கை நல்ல கண்ட்ரோல், மருந்து மாத்திரை இல்லாம நார்மல்சில வச்சிருக்கோம். காரணம் என்ன? உணவு முறைகள் மாற்றங்கள். அதாவது உணவுல நிறைய மாற்றங்களை சொல்றோம், அவங்களோட வாழ்வியல் முறையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அவங்கள கண்ட்ரோல்ல வைக்கிறோம். தே ஆர் ஃப்ரீ ஆஃப் டயபெட்டிஸ். இது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து பாருங்க இப்ப டயபெட்டிக் சர்க்கரை வந்து இட் கேன் பி ரெமிஷன் கேன் பி டன் இன் டயபெட்டிக், இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், அதுல ரெமிஷன், ஒரு இடைவெளி, நோய் இல்லாத இடைவெளி தன்மை அப்படின்றத கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா உணவு முறை மாற்றங்கள்னால. சரிங்களா. ஓகே. இப்ப இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம என்ன உணவு முறை மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், என்ன உணவு முறையை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, இந்த ஆவாரம் பூ தாங்க. எங்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் கொடுப்பேன், கூட நான் ஆவாரம் பூனோட ஒரு டீயும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஆவாரம் பூவை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே, இது வந்து பாருங்க நிறைய எப்ப பூக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியில நிறைய பூக்குங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே நிறைய வெயில் இல்லைங்களா. அந்த வெய்ய காலத்துல ஏகப்பட்ட நோய் வரும், உஷ்ணம் சார்ந்த நோய் வரும். அந்த உஷ்ணம் சார்ந்த நோய்களுக்கு இது அரும் மருந்தா இருக்கும். அதனால இயற்கையே வந்து அந்த காலத்துல பூக்க வைக்குது. அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில தான் நிறைய பூக்கும். ஓகேங்களா. சரி. இப்ப பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ஆவார பூவை வந்து பாத்தீங்கன்னா வெய்ய காலத்துல இந்த வாசலுக்கு வந்து கட்டி விடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெய்ய காலத்துல வர நோய், இந்த அது ஒரு கஷ்டம் இருந்துச்சுங்க. அதாவது நல்ல விசேஷம் அந்த மாதிரிலாம் நல்ல கொத்தா இவ்வளவு ஆவாரம் பூ வந்து வாசல்ல கட்டி விடுவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வீட்லயே நாங்க அதை பார்த்திருக்கோம், இப்படி கட்டி விடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெய்ய காலத்துல அம்ம நோய் வரும் பாத்தீங்களா, வேனில் காலத்துல இந்த அம்ம நோய், இந்த உடம்புல வேனில் கட்டி, சூடு கட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் கடுப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க பாட்டியே வந்து அந்த ஆவாரம் பூ கஷாயம் போட்டு கொடுத்துருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா. அப்ப தெரியாது அது ஆவாரம் பூன்னு, இப்ப தெரியுது அது என்ன அப்படின்னு. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வீட்லயான அம்மை வந்துச்சு அப்படின்னா வாசல்ல இருந்து அந்த பூவை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து தண்ணியில போடுவாங்க. கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு கோல்டன் எல்லோல ஒரு அழகான எல்லோ கலர்ல இருக்கும். அதே மாதிரி மாறிடும். நீங்க வேணா வீட்டுல இருக்குன்னா, நீங்க வந்து காஞ்சி இருக்குன்னா கூட நீங்க கொண்டு வந்து அதை எவ்வளவு காஞ்சி இருந்தாலும் நீங்க போட்டு பாருங்க. அதை போட்டு கொதிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் எல்லோல ஒரு ஃப்ரெஷ் ஃபார்ம்ல அது வந்துடும்.
அதாவது இப்பதான் பூத்த மலர் மாதிரி இன்றளந்த மலர் அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்துடும். அதை கஷாயம் போட்டு குடிப்பாங்க. ஓகேங்களா. அது இந்த அம்மைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுல தேன் போட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க கஷாயம். இப்ப இந்த டயபெட்டிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் அந்த மாதிரி ஆவாரம் பூ நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. வேணும்னும் போதுன்றதை விட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா டெய்லி காலையில நைட்டு பவுடரா வாங்காதீங்க. காஞ்ச பூவே கிடைக்கும், நல்லா வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டுல ஒரு டப்பால நல்லா அதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நீங்க வெயில்ல காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில், பெரிய பாட்டில் இல்ல கண்ணாடி டப்பா இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈர கைப்படக்கூடாது, அவ்வளவுதான். வேணும்னும் போது டெய்லி காலையில நல்லா இவ்வளவு பூ எடுத்துக்கோங்க. இவ்வளவு பூனா ஒரு சின்ன சாம்பார் கரண்டியில ஒரு பூ. இந்த அன்னக்குத்தின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த காய் எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன குழி கரண்டி காய் எடுத்து போடுறதுக்கு எல்லார் வீட்லயும் இருக்கும். அதுல ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு, அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி வந்து 3/4 கிளாஸ் ஆயிடணும் பெரிய கிளாஸ்ல. தோராயமா 250 ml தண்ணி, 3/4 கிளாஸ் 200 ml ஆயிடணும். அந்த தண்ணியை வடிகட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா லெமன், எலுமிச்சம்பழம், ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு காலையில நைட்டு 2 நேரமும் குடிக்க வைங்க. உங்க வீட்டுல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகேங்களா. விசிபிள் டிஃபரன்ஸ் நாங்க பாக்குறோங்க. ஆக்சுவலி இப்ப நீங்க ஆல்ரெடி அண்டர் கண்ட்ரோல், டயபெட்டிக் வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா நீங்க இதை சாப்பிடும் போது உங்களோட டயபெட்டிக் மெடிசின்ஸை வந்து நீங்க குறைக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப லோ சுகர் ஆயிடும். லோ சுகர் ஆயிடுச்சுன்னு போது தலை சுத்தல் வரும் இல்லைங்களா. இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு லோ சுகர் ஆயிடுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கை கால் தடுத்து போயிடும், தலை சுத்தம், வேத்து ஊத்தும், ரொம்ப அசதியா இருக்கும். அதிகாச்சுனாலும் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும். சோ நீங்க நல்ல கண்ட்ரோல்ல இருக்க பேஷண்ட்ஸா இது ஆவாரம் பூ டெய்லி எடுக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதா, நீங்க உங்க டாக்டர் கிட்ட இமீடியட்டா செக் பண்ணுங்க. இல்ல லேபுக்கு போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் உங்களோட கெமிக்கல் டயபெட்டிக் மாத்திரையே குறைங்க. ஆவாரம் பூவை குறைக்காதீங்க, கெமிக்கல் டயபெட்டிக் மாத்திரையே குறைங்க. சரிங்களா. இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு 400, 450, 500 வருதுங்க. இன்சுலின் போடுறேன், ஹோம் இன்சுலின் போடுறேன், லூப் இன்சுலின் போடுறேன். ஓகே, இந்த எந்த இன்சுலின் போட்டாலும் இதை ரெகுலரா ஒரு மாசம் எடுங்க. ரெகுலரா ஒரு மாசம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் வந்து 30 யூனிட்ஸ் போறீங்கன்னா 15 யூனிட்ஸ்க்கு வந்துடும். ஸோ நல்ல சாலிடா குறையுங்க. இது வந்து என்னடா டாக்டர் அம்மா அப்படியே வராங்க, அப்படியே ஏதோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவோ பேஷண்ட்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். ஹோமியோபதி ஹோமியோபதினால ரொம்ப ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க பேஷண்ட்ஸ் கூட நாங்க சொல்ற ஹோம் ரெமடிஸ் வெறும் ஹோமியோபதினால மட்டும் வர்றதில்ல. ஹோமியோபதி கூட ஹோம் ரெமடிஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், உணவியல் மாற்றங்கள், இதெல்லாம் சேர்ந்து பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மருந்து தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்குங்க டயபெட்டிக்ல நாங்க பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஆவாரம் பூ வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஜென்ரலாவே ஆவாரம் பத்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆவாரை பூத்திருக்க சாவாரே கண்டதுண்டோ அப்படிம்பாங்க. ஆவாரம் பூக்கு இது மட்டும் தான் பெனிஃபிட்ஸா, இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுங்க. ஒவ்வொரு பதிவுல நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் காலையிலயும் நைட்டும் இது எடுக்கணும். அந்த எடுக்கும் போது உங்களோட டயபெட்டிக்கான பில்ஸ் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கணும். உங்களோட டாக்டரோட நாலேஜ் பிரகாரம் நீங்களா மாடிஃபை பண்ணிக்காதீங்க. சரிங்களா. இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங் போங்க. வாக்கிங்ன்றது பிரிஸ்க் வாக்கிங், கை இப்படி விசாட்டி நடக்கிறது. நிறைய வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரம் நடங்க. எங்களுக்கு முடியலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/4 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் நடங்க. இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவு சத்து வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, மாவு சத்தை கம்மி பண்ணுங்க, சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நாங்க சொல்லவே இல்லைங்க. மாவு சத்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நார் சத்து எடுங்க. மதியானம் 1 கப் ரைஸ்னா கண்டிப்பா 1 கப்பு பொரியல் எடுத்துக்கோங்க. வாரத்துல 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவக்காயில இருக்க மொமாடிசன், சாண்ட்ரின் டயபெட்டிக்கு சூப்பரா ஒர்க் பண்ணுது அப்படின்றது ஆராய்ச்சிகளோட முடிவுங்க. இந்த ஆவாரம் பூ அப்படிதாங்க. ஆவாரம் பூ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த கணையம் இருக்கு பாத்தீங்களா, கணையத்துல இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ் அப்படின்ற பகுதி இருக்கு. அதுலதான் வந்து இந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. இந்த பீட்டா செல்ஸ் நல்லா வேலை செய்யுதா அப்படின்றது சி பெப்டைடை வச்சு தெரிஞ்சுப்போம். சோ சி பெப்டைட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது இந்த ஆவாரம் பூ. இதுவும் ஆராய்ச்சினோட முடிவுங்க. சரிங்களா. அதே மாதிரிதான் வந்து பாருங்க, கோவக்காய் வாரத்துல 4 நாள் கோவக்காய் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவக்கால காப்பர் சத்து ஜாஸ்திங்க. இந்த காப்பர் சத்து தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கொடுக்குது. அதனாலதான் வந்து பாருங்க, இப்ப வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர்ஸ் எல்லாம் கூட காப்பர் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னா நம்ம ஆட் பாக்குறோம் பாத்தீங்களா. எதுக்கு? நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. நம்மளுக்குலாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சாதா இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கிறோம். சாதா தண்ணி, ஒரு சக்கரை கலந்த தண்ணி வைக்கிறோம். சாதா தண்ணி 10 நாள் ஆனா கூட அது அந்த அந்த
என்ன சொல்லுவாங்க, ஹீட்டுனால அது வந்து கொஞ்சம் கம்மியாகுமே தவிர அதுல எந்த பூச்சி புழுலாம் மிக்காது. ஆனா இந்த சக்கரை கலந்த தண்ணி ஃபுல்லும் ஈ மிக்கும், எறும்பு மிக்கும், வண்டு மிக்கும். இந்த மாதிரி தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய வேணும். அதனால அவங்களுக்கு நாங்க கோவக்காய் சாப்பிட சொல்றோம். இந்த கோவக்கால காப்பர் சத்து இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஆராய்ச்சியினோட முடிவு. ஸோ இத்தனை விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி டயபெட்டிக் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். வீட்ல இருக்கவங்க எல்லாருமே உங்க வீட்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. டயபெட்டிக்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.